அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிறுதுளி. நான் உங்கள் அக்ஷாயினி. இன்றைக்கி மட்டன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரையில் நிறைய பெப்பர் சேர்க்கறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 3 வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கப் தேங்காய் பால், 1 காய்ந்த மிளகாய், 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இன்றைக்கி மிளகாய் தூள் கம்மியாக தாங்க எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம காய்ந்த மிளகாயும் மிளகும் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இப்போ வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு குக்கரில் மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன்லேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டோன்னா தான் மட்டனில் உப்பு நல்லா ஏறும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது மட்டன் பெப்பர் ஃப்ரை அப்படின்றதுனால நல்லா ட்ரையாக இருக்கணும். அதனால் இன்றைக்கி 1/2 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். கறி வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சமைக்கலைங்க, என் அம்மா தான் சமைச்சாங்க. அவங்கக்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போது குக்கர் மூடிடலாம். 5 விசில் விட்டுருங்க, நல்லா கறி வெந்துடும். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதனால் நம்ம வறுத்துக்கலாம். பெப்பர் ரொம்ப அதிகமாக இருக்குது, காரமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பெப்பர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கறிவேப்பிலையும் 1 காய்ந்த மிளகாயும் சேர்த்துருக்கேன். கறிவேப்பிலை இந்த மாதிரி நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த பவுடர் தாங்க ஒரு மேஜிக் இன்க்ரீடியண்ட். இதை ஆட் பண்ணால் தான் நல்ல கலர், டேஸ்ட் எல்லாமே மட்டன் பெப்பர் ஃப்ரையில் வரும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. அரைக்கும் போதே மிளகு கறிவேப்பிலையோட ஸ்மெல் சூப்பராக இருந்தது. இப்போ வாங்க நம்ம மட்டன் பெப்பர் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. செக்கில் ஆட்டின எண்ணெய் அப்படின்றதுனால நல்லா நுரைச்சி வருது. இப்போ எண்ணெயில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெட்டி வச்சுருக்க 3 வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். எவ்வளோ அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என் அம்மா கூட சேர்ந்து நான் சமைச்சதுனால நிறைய ஸ்பைஸோட பேர் கற்றுக்கிட்டேன். நீங்களும் ஃப்ரீ டைமில் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த உப்பு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக ஆட் பண்ணுறது. கறியில் ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போது நம்மளோட மட்டனும் சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. இப்போது இந்த மட்டனை நான் இந்த கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றணும்.
அதுக்கப்புறம் தான் நம்மளால் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண முடியும். இந்த டிஷ்க்கு நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குங்க. பெப்பர் நிறைய சேர்க்கறதுனால நமக்கு கோல்டெலாம் இருந்துச்சுன்னா கோல்டெலாம் சரியாயிடும். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வத்திடுச்சு. இந்த டைமில் நம்ம 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இன்னும் நல்லா வதங்கணும். இப்போ இன்னும் சூப்பராக வற்றினதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை சேர்த்துடலாம். செமையாக இருக்குது ஸ்மெல்லு. இப்போ இதை ஆட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கலர் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு டிப்பு, இந்த கடாயில் இருக்க மசாலா நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இன்னும் நல்லா கலராக இருக்கும். மட்டன் பெப்பர் ஃப்ரைஸ் ரெடி. சூப்பராக நம்ம மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. காரசாரமான இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக மிக நன்றி. சிறுதுளி பெருவெள்ளம். நன்றி, வணக்கம்.